ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோட சண்டே ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் எந்திரிக்குமே ஃபர்ஸ்ட் வந்து ஹேருக்கு ஆயில் வைக்கிறது தான் மெயின் ரொட்டீனாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் பாப்பா 2 பேருமே வீட்டிலையே ஹோம்மேடாக ரெடி பண்ண இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலாம் யூஸ் பண்ணிக்கிருக்கோம். இதில் ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்து ரொம்பவே நேச்சுரலாக ரெடி பண்ணது. நானே தான் இதை ரெடி பண்ணேன். இதோட ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் வந்து ஒரு 3 months பேக் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன். இப்போ அகைன் வந்து எனக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆயிடுச்சு. பாப்பாவுக்குமே முதல்லலாம் அவ்வளோவா ஹேர் இல்லை. இப்போ இந்த ஆயில் யூஸ் பண்ணதுலேருந்து நல்லாவே ஹேர் க்ரோத் வந்து தெரியுது. ஆனால் அந்த மேடம் ஆயிலே வைக்க விட மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 12 o'clock மேலே 2 பேர் சேர்ந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சண்டேனால என்ன ஸ்பெஷல்? நான்வெஜ் தானே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சிக்கன் தான் ஸ்பெஷல். இன்றைக்கி பிரியாணியும் அப்புறமா கிரேவி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணிக்கிருந்தேன். மார்னிங் ஃபுல்லாக அவள் கூட இருந்தனால மேடம் வந்து என் கூடயே வந்து கிச்சனில் உட்காந்து அவளும் ஆனியன் கட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிருந்தா. அவளுக்கு வந்து இந்த பர்த்டே கட் பண்ணுற நைஃப் வந்து கொடுத்தாச்சு. மேடமும் ஆனியன் உரித்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிக்கன் வந்து எனக்கு எடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 12 o'clock கிட்டவே ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லேட்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால பாப்பாவை கூப்பிட்டுட்டு அப்படியே அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வந்து பிரியாணியும் அப்புறம் கிரேவியும் ரெடி பண்ணுறதுக்காக சிக்கன்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தால் தான் எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லே இருக்கும். இந்த தடவை அது மாதிரி கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன். காஷ்மீரி வத்தல் வந்து நான் பவுடராக தான் பார்த்துருந்தேன். 50 கிராம் வந்து 60 rupees போட்டிருந்துச்சு. ஆனால் இந்த 100 கிராம் வத்தல் வந்து 50 ரூபான்னு போட்டிருந்துச்சு. சரி, எனக்கு அந்நேரம் அங்கேருந்து பார்க்கும்போது இது ஓகேன்னு தோணுச்சு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வெயிலில் வச்சுருந்தேன். நான் வச்ச நேரமும் என்னன்னு தெரில, வெயிலே வரலை. ஸோ அதை அகைன் உள்ளே வச்சுட்டேன். நான் ஊருக்கு போகிறக்கு முன்னாடி புதினா செடி வச்சுருந்தேன். நிறையா வீடியோஸில் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஹஸ்பண்ட் ரெகுலராக தான் தண்ணி ஊற்றிக்கிருந்தாங்க. ஒரு நாள் கிட்ட விடலைங்கையும் அந்த வெயிலுக்கு ரொம்பவே வாடிருச்சு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பாட் மட்டும் தான் வச்சுருக்கேன். அன்றைக்கி நான் பண்ண பிரியாணிக்கு குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இது கூட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டேன். 2 பெரிய வெங்காயத்துக்கு 1 தக்காளி, அந்த அளவு தான் நான் ரேஷியோ எடுத்திருந்தேன். இது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே சிக்கனே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணும்போது சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி விடும். ஸோ அதுக்காக மூடி வச்சு வேக வச்சிட்டேன். இது கூடவே ஒரு 1/2 packet கிட்ட தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் பிரியாணியில் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம சிக்கனை வந்து சாஃப்டாக்கி கொடுக்கும். இல்லை நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி தயிர்லேயே நம்ம சிக்கனை கொஞ்ச நேரம் ஊற விடலாம். அப்போ நம்மளோட பிரியாணியில் இருக்க பீசஸ்லாம் ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ இதை ஒரு 15 minutes கிட்ட நல்லா வேக விட்டதுக்கப்புறம் இது கூட நான் வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த கிளாஸில் 1 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்தனால இதில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தீங்கன்னா 1.5 கப் சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் வீட்டு ரைஸ் தான் எடுத்திருந்தேன். தேவையான அளவு உப்பும் அதுக்கப்புறமா நான் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசியும் இது கூட சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 லெமன் கிட்ட பிழிஞ்சு விட்டுட்டு டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தது. இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு 3 விசில் கிட்ட விட்டு எடுத்தனையும் லஞ்சு செம்மையாக பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே பாப்பா வந்து ப்ளே ஸ்டேஷன் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிருந்தோம். கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. ஆஃப்டர்நூன் கிட்டவே இங்கே செம்ம ரெயினாக இருந்தது. நான் வெளியவே வரலை. ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் ப்ளே ஸ்டேஷன் போயிருந்தோம். இன்றைக்கி ரெயின் வந்தனாலே என்னன்னு தெரில, இன்றைக்கி அவ்வளோவா ஆளே இல்லை. இது ரொம்பவே குட்டியாக ஒரு காம்பேக்டான ப்ளே ஸ்டேஷனாக தான் இருந்தது. லாஸ்ட் டைம் இங்கே வந்திருந்தப்போ கூட கொஞ்சம் பிள்ளைங்களாம் இருந்தாங்க. இன்றைக்கி பாப்பா மட்டும் தான் தனியாக இருந்தா. ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஆள் இல்லாதனால மேடம் எல்லா ரைட்லேயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன தான் எவ்வளோ ரைடு இருந்தாலும் அவளுக்கு இந்த ஸ்லைடுனா போதும், மற்ற எந்த ரைடு பக்கம் கண்ணு கூட போகாது. ஒரு 1/2 hour கிட்ட தான் உங்களை வந்து பர்மிஷன் வாங்கியிருந்தோம். அந்த 1/2 hourல ஃபுல்லுமே இங்கே தான் இருந்தால் இதுவாச்சும் பரவாயில்ல. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருந்தப்போ இங்கே ஒரு கிச்சன் ஸ்டேஷன் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதை விட்டுட்டு வரவே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்திருந்தனால என்னவோ நாங்கள் கூட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப அழுதுட்டா. ஸோ அதனால் இந்த தடவை சொல்லியே தான் கூட்டு வந்திருந்தோம். மற்ற ஸ்லைடெலாம் என்ஜாய் பண்ணி கிச்சன் செட்டு நார்மலாக நம்ம வீட்டில் என்ஜாய் பண்ணுறதானே சொல்லியிருந்தோம். ஸோ பெருசாக கண்டுக்கல. அங்கே போனதுக்கப்புறம் அவளுக்கு என்னென்ன ரைட் பிடிக்குதோ விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம். மேடமும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிருந்தாங்க.
ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஸ்லைடு ஒன்று தான் அவங்க விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் நைட்டு டின்னருக்கு வந்து எப்பயுமே அத்தை வீட்டுக்கு தான் போயிடுவோம். அன்றைக்குமே அவளை கூப்பிட்டுட்டு அத்தை வீட்டுக்கு போயாச்சு. அங்கே வந்து மாமா புரோட்டாக்காக மாவெல்லாம் பிசைஞ்சு ஊற வச்சுருந்தாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நல்லா பரோட்டாலாம் வீசி போட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் என்னோடய டியூட்டி. அதை நல்லா ரெடி பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு அதுக்கப்புறமா அதை அடித்து லேயர் பண்ணி வைக்கிறது தான் என்னோடய டியூட்டி. சால்னாவுமே அத்தை வந்து வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப சாஃப்டான பரோட்டா தான் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இதோட ரெசிபி கூட நான் ஒன் டைம் வந்து என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கூட கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.